ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியுதுங்களா, நம்ம புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஜூன் 30. நம்ம தமிழ்நாடு சிஎம் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக லோ ஃப்ளோர் எலக்ட்ரிக் பஸ்ஸஸை இன்றைக்கி லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸில் இன்றைக்கி ஒரு எஃப்டிஎஃப்எஸ் ஜேர்னி பண்ணலாம்னு சொல்லி தான் கோயம்பேடுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. ஸோ இனாகரல் ஃபங்க்ஷன் என்னால் போக முடியல. ஸோ ஒரு கமர்ஷியல் ஜேர்னியாச்சுன்னு பண்ணலாம்னு சொல்லி கோயம்பேடு கிளம்பி வந்துட்டேன். ஸோ நான் ஃபோனில் செக் பண்ணி பார்த்தா, அதாவது செலோ ஆப்பில் செக் பண்ணி பார்த்தா பஸ்ஸு வரா மாதிரி காமிக்குதுங்க. ஸோ புது பஸ்ஸு அதுக்குள்ளே அப்டேட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே செலோ ஆப்பில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா செலோ ஆப்லேயே காட்டுது. ஸோ அதனால் ஒரு புது பஸ்ஸில் ஒரு ட்ராவல் வாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோயம்பேடு கிளம்பி வந்தாச்சுங்க. ஸோ இன்றைக்கி எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் கோயம்பேட்லேருந்து முல்லை நகர் வரைக்கும் போகிற ரூட் நம்பர் 46Gயில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். வியாசர்பாடி டெப்போலேருந்து இந்த பஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வியாசர்பாடி டெப்போலேருந்து ரன் ஆகிற, ஸோ வியாசர்பாடி சரௌண்டிங் அப்புறம் வியாசர்பாடி டெப்போலேருந்து ரன் ஆகிற பஸ்ஸஸ்க்கு தான் இன்றைக்கி அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் 46G பார்த்திங்கன்னா வியாசர்பாடி டெப்போலேருந்து தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த ரூட்டுக்கு 10 பஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ காலையில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு பஸ்ஸாக டெப்போலேருந்து கிளம்பிட்டுருக்கு. ஸோ செலவில் பார்த்தா கோயம்பேடு நோக்கி 3 பஸ்ஸு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அதில் ஏதாச்சும் ஒரு பஸ்ஸில் இன்றைக்கி ட்ராவல் லாக் பண்ணிடலாம். ஸோ வாங்க, ஸோ பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸஸ்லாம் போயிட்டுருக்கு. எலக்ட்ரிக் பஸ் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆச்சு. ஸோ ஏதாச்சும் பஸ்ஸு போச்சுன்னா எல்லா ஷாட்ஸும் பார்ப்போம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு எஃப்டிஎஃப்எஸ் vlog நம்ம சேனலில் இன்றைக்கி வந்துடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஸ்ஸு நிற்கிதுங்க. புதுசாக லான்ச் பண்ண பஸ்ஸு தான். வியாசர்பாடி டெப்போலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க 170C. ஸோ நம்ம பஸ்ஸு இன்னும் வரல. ஸோ வந்த பிறகு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். செலோ ஆப்லேயுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. K5094 ELFன்னு வருது பார்த்தீங்களா. வெறும் எல்எஃப்னு வந்துச்சுன்னா நார்மல் லோ ஃப்ளோர் பஸ்ஸு, ELFன்னு வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ்ஸு. காலையில் சிஎம் ஃபங்க்ஷன் முடிச்சு இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸாக வெளியில் வருதுங்க. ஸோ நான் வந்து நின்னத்துலேருந்து இது கரெக்டாக பார்த்திங்கன்னா 2வது பஸ்ஸு. அகைன் பார்த்திங்கன்னா பேக் டு பேக் பஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா செலவில் அப்டேட் பண்ணுறதால என்னென்ன பஸ் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளியராக தெரியுது. பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா சீட்டு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கங்க. நார்மல் லோ ஃப்ளோர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மொத்தம் 10 சீட்டு தான் இருக்கும். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 14 சீட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது கீழே. ஸோ இந்த லோ ஃப்ளோர் பார்ட்டில் மேலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் 1 2 3 4 5 6 7 ரோ கொடுத்துருக்காங்க. அது 14 சீட்டு. பின்னாடி லாஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா 5 சீட்டு. ஸோ சீட் கெப்பாசிட்டி இந்த பஸ்ஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நடுவில் அந்த வீல் சேரில் வந்தவங்க வந்து ஸ்டாப் போகிறதுக்கான இடம் இருக்குது. பட் ஆனால் அந்த பழைய பஸ், அந்த நார்மல் ரோ ஃப்ளோர் பஸ்ஸை விட இந்த பஸ்ஸில் கொஞ்சம் சுருக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த சீட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸில். காலையில இன்னைக்கு 4:30 மணிக்கே போய் நிச்சயம் வர மாதிரி நாங்கள் வாட்ச்மேன் 2 பாக்கெட்டு 2 பேசி. இது வந்து அசோக் லைலேருந்து பேக்கி. எது அசோக் லைலேருந்து கம்பெனி இல்லாது. கேரளா கர்நாடகாலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சாக ஆப்ரேட் பண்ணுற எலக்ட்ரிக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சூப்பராக அமைய போது. பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க.
ஸோ வாங்க இந்த சூப்பரான FDFS எலக்ட்ரிக் பஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தந்துக்கா நினைக்கிறான் கம்பெனியா கம்பெனி பேருடா போக தேங்க்ஸ். கேமரா பார்த்தீங்கன்னா 4 கேமரா இருக்குங்க. ரியர் கேமரா, டிரைவரை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒரு கேமரா, அப்பர் டெக்கு, டவுன் டெக்கு 4 டெக்கு கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸோட ரூட்டு பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து கிளம்பி விஜயகாந்த் மண்டபம், NSK நகர், ரவுண்டானாக்கு அப்புறம் காந்தி நகருங்க. காந்தி நகருக்கு அடுத்து ICF போயிட்டு ICFலேருந்து சயானிக்கு அப்புறம் ஒட்டேரி வழியாக பெரம்பூர் போயிட்டு பெரம்பூர்லேருந்து MKB நகர் போகும் இந்த பஸ்ஸு. அந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸில் இருக்க மாதிரி இந்த பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டோர் லாக் ஆன பிறகு தான் பஸ்ஸில் கியர் ஷிஃப்ட் பண்ண முடியும். அதாவது நியூட்ரல்லேருந்து டிரைவ் மோடுக்கு டோர் லாக் ஆன பிறகு தான் ஷிஃப்ட் ஆகும். தான் குழப்படி ஆகிடுச்சு. எங்க கையில் வச்சுக்கணும் காந்தி காலனி கேப்பர் கொடுக்குறாங்க எல்லாம். இந்த பஸ்ஸில் டிக்கெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டீலக்ஸ் பஸ்ஸில் சார்ஜ் பண்ணுறதாங்க பண்ணுறாங்க. 1000 rupees பாஸ், சீனியர் சிட்டிசன் பாஸ்லாம் இந்த பஸ்லேயுமே அலோட் இருக்குது. லோ ஃப்ளோர் பஸ்ஸில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த பஸ்லேயுமே அலோட் இருக்குது. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், அது வந்து பெட்ரோல் டீசலில் ரன் ஆகும், இது வந்து எலக்ட்ரிக் ரன் ஆகுது. இதுதான் டிஃப்ரென்ஸ், தவிர மற்றபடி ஃபேரிங் டிக்கெட்டிங் எல்லாமே சேம் தான். அதெல்லாம் அங்கே அதே வச்சுக்கூடாது.
இந்த மாதிரி டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி செமி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ்ன்னு ஒன்று வந்துருச்சுங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் இந்த டோர்லாம் இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ வர பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 டோர் ஒன்றா வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி வருது. இப்போ வர லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ்லுமே அப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்ச டைப் ஆஃப் டோரே இது தாங்க. ஸோ திறக்கும் போதே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே போட்டு இல்லைன்னா எம்கேபி நான் போயிருங்களா லாஸ்டா இதாம்மாங்க நிற்கும். இதான் 14 ஸ்டார். இதில் நிற்கணும். இதுதான் 14 ஸ்டார். 14 அகெயின் பின்னாடியே பார்த்தீங்கன்னா அடுத்த பஸ் வந்துருச்சுங்க. ஸோ பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 10 பஸ் விட்ருக்காங்க இந்த 46Gக்கு மட்டுமே. அது மாதிரி ஒரு ரூட்டுக்குமே 10 பஸ்ஸு விட்டுருக்காங்க. ஸோ வியாசார்பாடி டெப்போலேருந்து ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு. ஸோ வியாசார்பாடி டெப்போ ரிலேட்டடாக ரன் ஆகிற எல்லா பஸ்ஸஸுக்குமே இந்த புது லோ ஃப்ளோர் பஸ்ஸு விட்டுருக்காங்க, எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ்ஸு. ஐசிஎஃப் ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ நம்மளோட பஸ்ஸு பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. புது பஸ்ஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் vlog ஒரு டிஃப்ரெண்ட்டான பஸ்ஸில் ட்ரை பண்ணோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வியாசார்பாடியிலேருந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கோயம்பேட்லேருந்து எம்கேபி நகர் அதாவது முல்லை நகர் போகிற 46G ட்ரை பண்ணோம். டைம் கன்ஸ்ட்ரெயினாக இங்கே ஐசிஎஃப்லேயே முடிச்சிக்கிறாங்க. ஸோ 4 மணி நேரம் தான் பர்மிஷன் போட்டு வந்தேன் நான். ஸோ பஸ் அங்கே வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் பஸ்ஸுலேருந்து ஏறி ஸோ கவர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஷார்ட் ஸ்ட்ரெச் பண்ணேன் நான். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.25 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 மணி நேரத்தில் அகைன் நான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ புது பஸ்ஸில் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம ஸ்மூத்தாக போகுதுங்க. சவுண்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிரேக்கிங்கு ஆக்சிலரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு ஏறுது சொல்லணும். ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. டடா.